இவன் கட்டின தாலிய அறுக்க போறேன். இது என்ன அறுத்து போறதுக்கு அண்ணா கயிறா? தாலிமா தாலி ஒரு தடவை கட்டினதுதான். ஆமாமா, சின்னமணி கட்டினதுதான். அவன் தான் உன் புருஷன். அவனோட போயிடு. டாடி, நீங்களும் எப்படி பேசுறீங்க? அவன் தான் பேசுறான். வேற எவனாவது கல்யாணம் பண்ணி கொடுத்தா 50 சவரம் போட்டு சீசனத்தை எல்லாம் செய்யணும். இழிச்சவாய் நான் ஒருத்தன் தாலி கட்டுன்னு என் தள்ளே கட்டிடலான்னு பாக்குறான். என்ன விடுங்கடா. நில்லுடி, இங்க எதுக்கு வந்த? என்னங்க இப்படி சொல்றீங்க? ராமர் இருக்கிற இடம் தானே சீதை அயோத்தி. அப்படியா? அப்ப பக்கத்து வீட்டுக்கு போ, அங்கதான் ராமன் ஒருத்தன் குடுத்துன்னு இருக்கான். நீங்க 1000 சொன்னாலும் நீங்க தானே எனக்கு புருஷன். அப்ப 1001 சொன்னா எதிர் வீட்டுக்காரன் புருஷன் ஆயிடுவானா? பக்கத்து வீட்டுக்காரன் இருக்கிறான், பின்னாடி வீட்டுக்காரன் இருக்கா, அதெல்லாம் விட்டுட்டு ஏன் எதிர் வீட்டுக்காரன்ற? ஏன்னா எதிர் வீட்டுல நீ குடுத்துன்னு அதனால தான் சொன்னது மாதிரி. சின்னமணி, எனக்கு ஒரு ஞாபகத்துக்கு வருது. பொண்ணுன்னா பேயா இறங்கன்னு சொல்லுவாங்க. நீ இறங்க கூடாதாப்பா? இறங்கறதுக்கு நான் பர்ணமலையே உட்காந்துட்டு இருக்கேன். கீழே தான் நிக்கிறேன். இங்க பாரு புள்ள, ஏதோ ஆத்திர அவசரத்துக்கு தாலி கட்ட அதை சாக்கா வச்சுட்டு இங்க வர வேலை வச்சுக்காத. ஏன் சின்னமணி, ஆத்திர அவசரத்துக்கு தாலி கட்டினிய, ஆத்திர அவசரத்துக்கு பாத்ரூம் கட்ட கூடாதா? அப்படியே கட்டி வச்சாலும் பாத்ரூம்லோட நீ போற. 8 வயசு குழந்தை மாதிரி இன்னும் பாயில தாண்டா போயிட்டு இருக்கிற. போதும், நிறுத்துங்க. உங்களுக்காக நான் எல்லாத்தையும் விட்டுட்டு கட்டின புடவையோட வந்திருக்கேன். தயவு செஞ்சு நீ ஏத்துக்கங்க. ஏன் கட்டின புடவையோட வந்த? கட்டாத புடவை எவ்வளவு பீரோல இருக்குது, அத 4 கவர்ல போட்டு எத்தனை வேண்டித்தானே. எதுக்குடா பிளாஸ்டிக் ஆனு போட்டு பைட்டி வாங்கலான்னு பாக்குறியா? ஏம்புல, உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாது. போனா போக வேண்டியதானே. ஏமா, சின்னமணி எவ்வளவு சொல்லுது, உனக்கு சூடு சொரணம் எதுவும் இல்ல. சின்னமணி இவகிட்ட இப்படி எல்லாம் சொன்ன கேட்க மாட்டா. அவ கழுத்தை புடிச்சு தள்ளு. பாக்கலையே? பாக்கலையா? சின்னமணி, நீ ஒரு ஆம்பளையா இருந்தா என் பொண்ணை இன்னொரு தள்ளி காட்டா. இப்ப பாத்தீங்களா இன்ஸ்பெக்டர், உங்க முன்னாடி என் பொண்ணை எப்படி கொடுமைப்படுத்துறான்னு? ஏண்டா, ஒரு பொண்ணை கொடுமைப்படுத்துறதே பெரிய தப்பு, அதுவும் ஒரு போலீஸ்கார முன்னாடியே கொடுமைப்படுத்துறியா? உங்களெல்லாம் என்ன பண்றேன் பார். இன்ஸ்பெக்டர், நான் வேடிக்கை பார்க்க வந்தேன். இவன் யாருன்னு எனக்கு தெரியாது. ஏண்டா ஒரு பொம்பளை புள்ளி இப்படி இம்சா பண்றேன்னு நான் எவ்வளவோ சொன்னேன். அப்படி சொல்லி கூட இவன் கேட்கல. கழுத்தை பூச்சி தள்ளுறான். இவனை இட்டுன்னு போயிடு. சும்மா அந்த சொரிஞ்சு விட்ட கதையா நாங்க கம்முதான நின்னுந்தேன். நீ தாண்டா தள்ளி விடு, அதுவும் கழுத்து பிடிச்சி தள்ளு, இப்படி எல்லாம் இடிச்சு தள்ளு. இப்ப உல்டாவா பேசுறான் இன்ஸ்பெக்டர். இவன் போய் சொல்றான், நம்பாதீங்க. எதுவா இருந்தாலும் ஸ்டேஷன்ல வந்து சொல்லுங்க. அதான் போய் சொல்றேன்னு இங்கே சொல்றேன். இதெல்லாம் ஸ்டேஷன் வந்து சொல்லணுமா? அப்ப நீ சந்தோஷப்படுவியா? என்ன இன்ஸ்பெக்டர் பாத்துக்கிட்டு இருக்கீங்க? Do your duty. மிஸ்டர் சின்னமணி, யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். இன்ஸ்பெக்டர், எதோ சொன்னாலும் தமிழ்ல சொல்லுங்க. நான் உங்களை கைது பண்றேன். எங்களுக்கு தமிழ் தெரியாது, இந்தியில சொல்லுங்க. என்னடா கலாய்கிறியா? Excuse me, sir. Could I please know under what circumstances you are arresting my husband? No, madam. Your father has given the complaint that your husband is torturing you. It's your blunder to rely upon some third person's complaint. பத்தியா சின்னமணி, உன் பொண்டாட்டி கிட்ட இன்ஸ்பெக்டர் இங்கிலீஷ்ல பேசி கரெக்ட் பண்றாரு. அதே